குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் எங்கேயாவது ஒரு மேரேஜ்க்கோ ஃபங்க்ஷனுக்கோ போறதா இருந்தா நான் என்ன எப்படி ஃப்ரெஷ் பண்ணிப்பேன்றத ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணதை காமிச்சேன். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஓட்ஸ் மீல வச்சுட்டு எப்படி ஃபேஸ் மாஸ்க் பண்றதுன்னு சொல்லி நான் காமிச்சேன். அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலையை எப்படி நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், தலை முடிய. நிறைய பேர் என்கிட்ட வந்து கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, மேடம் எனக்கு ரொம்ப சின்ன வயசு, சீக்கிரமா தலை நிறைச்சிருது, அதுக்கு ஏதாச்சும் வந்து பிரீஃபா நீங்க சொல்லி விடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப தலை முடிக்குன்னே நிறைய மாஸ்க் சொல்லிட்டே வரேன். இப்போ வந்திருக்கிற பொல்யூஷன்ஸ்ல 16 வயசு குழந்தைங்களுக்கு தலை நிறைக்குது, ஈவன் 5-6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கூட தலை நிறைச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். டஸ்ட்னாலையும் டாண்ட்ரூஃப்னாலையும் அப்புறம் தலை முடி கொட்டும், தலை சீக்கிரமா நரைச்சிரும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் என்னன்னா வீட்டுல இருக்க சின்ன சின்ன பொருட்கள் வச்சுட்டு அந்த நிறைய எப்படி கவர் பண்ணலான்றது காமிக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். இன்னைக்கு ஏர் மாஸ்க் வந்து நான் எப்படி போடுறேன்னு சொன்னா, எனக்கு சின்ன சின்னதா தலைமுடி நிறைய வந்துச்சுன்னா அதை எப்படி நான் கவர் பண்றேன்னா நிறைய டிப்ஸ் இருக்கு. அதுல 2 காமிக்கிறேன். இப்போ வார்த்தைகள்ல சொல்லணும்னா வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா கிரஷ் பண்ணி அதோட சாறு எடுத்துட்டு கருவேப்பிலையும் பீட்ரூட்டும் காஃபி தூளும் மிக்ஸ் பண்ணி ஏர் பேக் போட்டீங்கன்னா நரமுடி கண்டிப்பா உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும், கலர் அழகா கொடுக்கும். அது ஒரே தடவை போட்ட உடனே சரியாகாது, வீக்லி போட்டு பழகணும். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏர் டை பண்றது எப்படி மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தலை முடி நிறைக்கி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனர் உங்களுக்கு கடையில எந்த மாதிரி வேணாலும் கண்டிஷனர் கிடைக்கும். பேக்கெட்லாம் கிடைக்கும், பெரிய காஸ்ட்லியா கிடைக்கும். கொஞ்சம் லோரியல்து இல்ல வேற ஏதாச்சும் கண்டிஷனர் வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த கண்டிஷனர் தான் நான் போடுவேன். பாருங்க, ஆர்கன் ஆயில் மொரோக்கோ, இது பாத்துக்கோங்க. ஓகே, இது வந்து நல்ல கண்டிஷனர். இந்த கண்டிஷனர் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுல்ல இது வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்துப்பேன். ஓகே, அடுத்து காஃபி பொடி. காஃபி பொடி வாங்கி நான் இதுல கொட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு பேக்கெட்ல காஃபி பொடி கிடைக்கும், இல்ல நெஸ்காஃபி இல்லைன்னா எந்த காஃபி வேணாலும் எடுத்துக்கோங்க. காஃபி பொடியை வந்து ஒரு 3 டீஸ்பூன், இது வந்து ஒரு 4 டீஸ்பூன்னா இது ஒரு 3 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே இந்த பபிள்ஸ் எல்லாம் வராத அளவுக்கு நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்ப என்னுடைய ஏர்ல நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏர் பேக் வந்து இந்த மாஸ்க் போட்டு காமிக்கிறேன். ஏர் டைக்கு, அதாவது தலை நரைக்கு, தலை வந்து நரை வந்து அது கொஞ்சம் கவர் பண்ணும், அதுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது நான் ரொம்ப கண்டிப்பா ஒரு ஒன்ஸ் இன் வீக் இல்லைன்னா ஒரு 15 days ஒன்ஸ் வெளியே போற டைம்ல அதை நான் கண்டிப்பா யூஸ் பண்றது உண்டு. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து 2 எக் எடுத்துக்கோங்க. 2 எக். ஓகே, ஈவன் மஞ்சள் கரு கூட போடலாம் நீங்க. ஒயிட் கருவும் மஞ்சள் கருவும் 2 எக் எடுத்துக்கோங்க. காஃபி தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா விஸ்க்ல வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதாவது இந்த பபிள்ஸா வரணும்ல, அதெல்லாம் வரக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஏர் பேக் பண்ணி நீங்க ஒரு 30 minutes இல்லைன்னா 45 minutes கழிச்சு குடிச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு டை தான். இந்த 2 டைமே வந்து இப்பத்தோட இதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது நான் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, தலைக்கு வந்து ஏர் டை இளம் நரைக்கு வந்து இது பாருங்க, இந்த ஆர்கன் ஆயில் மொரோக்கோ வந்து கண்டிஷனர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் இல்ல 5 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி தூள் அதே மாதிரி, காஃபி தூள் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் இது கூட மிக்ஸ் பண்ணி இதை வந்து போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு குளிக்கலாம் இது. ஓகே, அதே மாதிரி முட்டை வந்து மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்து நல்லா காஃபி தூள் ஒரு 4 டீஸ்பூனோட மிக்ஸ் பண்ணி இதுவும் ஏர் டையா யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி குட். ரெண்டுமே
போஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். குளிச்சுட்டு வந்தாலே முடி வந்து நல்லா க்ரோத்தும் கிடைக்கும். ஆர்கானிக்லயே அதாவது வெஜிடபிள்ஸ் போட்டு பீட்ரூட் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல கண்டிஷனர் வேணும்னா 2 எக் எடுத்துட்டு ஆலிவ் ஆயில்ல நல்லா பிஸ்க் வச்சு பீட் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஒரு 1 hour போட்டு வச்சீங்கன்னா முடி க்ரோத் அப்படி இருக்கும். 1 week ஒரு தடவை ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அப்புறம் 2 முட்டையோட கண்டிஷனிங் பண்ணி பாருங்க. ஹேர் வந்து லுக் வெரி பியூட்டிஃபுல். அப்படியே கேட்பாங்க, ஐயோ நல்லா சில்கியா இருக்கு எங்களோட ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நான் போட்ட எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய் பாய், லவ் யூ.